أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 30வது வசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை யார் ரப்பாக ஏற்று பின்பு அதில் நிலையாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். மேலும் அவர்களை பார்த்து, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலையும் கொள்ள வேண்டாம், அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்ற வசனத்திற்குத்தான் அல்லாஹ் என்றால் யார், ரப் என்றால் யார், ரப்பை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதென்றால் எப்படி என்பதற்கு பின்பு இஸ்திகாமத் என்றால் என்ன என்பதையும் சுருக்கமாக நாம் தெரிந்ததற்கு பின்னால் வானவர்கள் இறங்கி வருகிறார்கள் என்பதை 2 நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் வானவர்கள் இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வானவர்கள் இறங்கியது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வானவர்கள் வெட்கப்படுகிறார்கள், கண்ணியமளிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்ப்போம். இதே போன்று குர்ஆனிலே சூரா ஹூதில் நீங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 2 வானவர்கள் ஒரு நாள் வந்தார்கள். இந்த 2 வானவர்களுடைய வேலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்க இருக்கின்ற இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நற்செய்தி கூறுவது, அதே நேரத்தில் இங்கு அந்த நற்செய்தியை கூறிவிட்டு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அழிப்பது. 2 நபிமார்களுடைய 2 விஷயங்கள், ஆனால் ஒரே 2 வானவர்கள். 2 வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். ஒரு நபிக்கு சுப செய்தியும் இன்னொரு நபியினுடைய சமூகத்தை அழிப்பதற்காகவும் இந்த 2 வானவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி வைப்பதை குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த 2 வானவர்களும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இருவர்களும் மனித ரூபத்தில் மிக அழகான தோற்றத்தில் வந்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதர்கள் என்றே எண்ணினார்கள். பின்பு தங்களுடைய வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய விருந்தோம்பல் விருந்துபசரிப்பு செய்வதென்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு முஃமினுடைய அழகான வழிமுறை என்பதையும் குர்ஆன் அந்த இடத்தில் காட்டுகின்றது. ஒரு அழகான காளை கன்றை நெருப்பில் வாட்டி குசுக்கி அதை கொண்டு வந்து விருந்துக்காக அவர்களிடத்தில் வைத்தார்கள். ஆனால் அவர்கள் வானவர்கள் சாப்பிட மாட்டார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியதற்கு பின்புதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தது வந்திருப்பது வானவர்கள் என்று. பின்பு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சுப செய்தி பேசுகிறார்கள். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மாத்திரம் அந்த வானவர்கள் பேசவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தாயார் அவர்களிடத்திலும் அந்த வானவர்கள் பேசுகிறார்கள். அவர்களை புன்னகைக்க வைக்கிறார்கள். பல காலமாக குழந்தை இல்லை என்று தவித்திருந்த மனதில் வாழ்வார்த்து விட்டு சென்றார்கள் அந்த 2 வானவர்களும். பின்பு அங்கு சென்றதற்கு பின்னால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அதே இளமை தோற்றத்தில் வாலிப தோற்றத்தில் 2 வானவர்கள் அங்கு செல்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை அதே போன்று விருந்தினர்கள் என்றே எண்ணுகிறார்கள். பின்பு அதே போன்று அந்த மக்கள் இப்படிப்பட்ட அழகானவர்களை இதுவரை நாங்கள் கண்டதில்லை என்று வானவர்களிடத்திலும் தவறு செய்வதற்காக வந்த அந்த நேரத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வரும்போது அந்த 2 வானவர்கள் தங்களுடைய சுயரூபத்திற்கு தாங்கள் எதற்காக வந்தோமோ அந்த நிலைக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், இந்த மக்களால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, நீங்கள் இன்று இரவோடு இரவாக உங்களுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள், இவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அல்லாஹ் கட்டளை பிறப்பித்து விட்டான் இவர்களை நாசம் செய்யும்படி என்று அந்த மாணவர்கள் சொன்னதை சூரா ஹூதிலே தெளிவாக விலாவரியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது.
இதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை நாம் இந்த இடத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுறும் போதும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போதும், இந்த 2 நேரத்திலும் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுறக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகிய மனிதருடைய தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள். இதை சூரா மரியம் மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. அந்த அழகான தோற்றத்தில் வருவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று தெரியாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்தில் யாரோ ஒரு அந்நிய ஆண் வருகிறார் என்பதை, நான் உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என் ரஹ்மானிடத்தில் என்று கூறிய வார்த்தை குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அன ரசூலு ரப்பிக், நான் உங்களுடைய ரப்பிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இதே போன்று குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் ஆஜராகிவிட்டார்கள். இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறக்கும் போது தவிர உலகத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கிறதோ அத்தனை குழந்தைகளையும் ஷைத்தான் ஒரு தீண்டுகின்றான் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் ஷைத்தானால் தீண்டப்படாமல் பிறந்த ஒரே குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். இப்போது இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருகில் இருக்கும் போது ஷைத்தான் எப்படி நெருங்கி இருப்பான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரசவ நேரத்தில் நிற்கிறார்கள். ஒரு வானவருடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா செய்திருக்கும் மிகப்பெரிய ஏற்பாடாக இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும். இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுறும் போதும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் போதும் சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் பேசுகின்றது. இதை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். இதே போன்று பத்ர் களத்தில் 1000 வானவர்கள் இறங்கினார்கள் இஸ்லாமிய படைக்காக. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக, இதோ ஜிப்ரீல் இறங்கிவிட்டார், அவருடைய வெள்ளை குதிரையில் அவர் இருக்கிறார், போர்க்கவசத்தை அணிந்திருக்கிறார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா பத்ர் களத்திலே வானவர்கள் இறங்கினார்கள் என்று சூரா ஆல் இம்ரானிலும் பேசுகின்றான் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று அன்சாரிகளில் ஒரு நபித்தோழர் இருந்தார், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பத்ர் களத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் என்பதை நினைத்து கொண்டு ஆலோசனை செய்யும் போது, அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலில் மூழ்கினாலும் நாங்கள் உங்களுக்கு பின்னால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் மூழ்குவோம். நீங்கள் எதுவரை எங்களை அழைத்து சென்றாலும் நாங்கள் அதுவரை உங்களோடு வருவோம், ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டோம். நீங்கள் எங்களிடமிருந்து எதை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்வோம், நீங்கள் எதை எங்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதையும் நாங்கள் பொருந்திக் கொள்வோம். என்றாலும் எங்களுக்கு நீங்கள் கொடுப்பதை விட எங்களிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதையே நாங்கள் விரும்புகின்றோம். எடுத்துக்கொள்வோம், எதை வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதாரம், உயிர், வீடு, வாசல், எங்களுடைய உயிர் உடலில் இருந்து இந்த இஸ்லாத்திற்காக தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை மிக அழகாக பிரகடனம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருக்காக அளவுக்கு அதிகமாக துஆ செய்தார்கள், நெகிழ்ந்தார்கள். இந்த தீனுக்காக, இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர் கொண்ட அந்த ஆழமான நேசத்தை கண்டு நெகிழ்ந்தார்கள். பின்பு பத்ர் போர் முடிந்தது, உஹது போர் முடிந்தது, ஹந்தக் என்ற ஒரு போர் வந்தது. இந்த ஹந்தக் போரில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக காயமுற்றார்கள், எழ முடியாத அளவிற்கு. போர் முடிந்ததற்கு பின்னால் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய வீட்டிற்கு சஹாபாக்கள் கொண்டு வந்து போட்டார்கள். இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை என்றால், ஸஅத் இப்னு முஆத் இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பார்,
இதன் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர் பிழைப்பாரா அல்லது வாழ்வாரா, வாழ மாட்டாரா, இறந்து போவாரா என்ற நிலை அவருடைய உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சொல்லிக் கொண்டு இருந்தனர். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம் தினம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று சந்திப்பார்கள், ஆறுதல் கூறுவார்கள். அவர்களுடைய காயத்தில் ஏற்படக்கூடிய வேதனைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் கூறிவிட்டு வருவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து தினம் தினம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்வது கடினமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. சஹாபாக்கள் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை, ஒரு இடத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். இதே போன்று அந்த வீடு ஏற்பாடு செய்யப்பட்டது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பக்கத்தில் வைத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இப்படியே சில நாட்கள் நடந்து சென்றது, நகர்ந்து சென்றது. இந்த நேரத்தில் திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். கூறினார்கள், வானத்தில் இருப்பவருக்கும் பூமியில் இருப்பவருக்கும் மிக விருப்பமான ஒரு நல்லடியார் இறந்து விட்டார் என்ற இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு பின்பு ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிய வந்தது, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்பது. இந்த செய்தியை முஸ்னத் அஹ்மதிலே 23351 இலக்கத்திலும், முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமில் 5866 இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய ஜனாசா முடிந்து விட்டது. இது முடிந்து போனதற்கு பின்னால் இந்த ஜனாசாவில் முனாஃபிகீன்களும் கலந்து கொண்டார்கள். பிற்காலத்தில் முனாஃபிகீன்கள் பேசுவார்கள், நாங்கள் தூக்கிய ஜனாசாக்களிலேயே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா தான் மிகவும் தக்கையாக இருந்தது, வெயிட்டே இல்லை, அவ்வளவு தக்கையாக இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறப்பு செய்தியை என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னதை போன்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவில் 70,000 வானவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய ஜனாசாவை அவர்கள் தூக்கினார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று இதே ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த செய்திகளை ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தால் வானவர்கள் பொதுவாகவும் மனிதர்களுக்காக இறங்குகிறார்கள். பிரத்யேகமாகவும் அல்லாஹ் யாருக்கு அனுப்பி வைக்கின்றானோ, யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய வானவர்களிலிருந்து மேல் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்குமே அல்லாஹு தாலாவினுடைய நாட்டப்படி, அல்லாஹினுடைய அனுமதிப்படி அவரவர்களுக்கு அவர்கள் இறங்குகிறார்கள். அந்தந்த நபர்கள், முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான், அல்லாஹ் அவர்களை பெருமிதப்படுத்துகின்றான் என்பதை குர்ஆன் ஹதீஸினுடைய வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடத்திலும் வானவர்கள் அவர்களுக்காக இறங்குகிறார்கள் என்று பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானவர் இறங்குவார், இந்த வானவர் இறங்க மாட்டார் என்று இல்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி எந்த வானவர் வேண்டுமானாலும் இறங்கலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கலாம். அல்லாஹ்வினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த வானவர் வேண்டுமானாலும் ஒரு அடியாருடைய ஈமானுக்காக, தவக்குலுக்காக, தக்வாவிற்காக அல்லாஹ்விடத்திலே அவர் நெருங்குவதை கொண்டு அல்லாஹ் அவரை எப்படி உபசரிக்க விரும்புகின்றாரோ அப்படி அல்லாஹு தாலா தன் புறத்திலிருந்து தன்னுடைய வானவர்களை அனுப்பி வைப்பான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே வானவர்கள் இறங்கிவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற பொருட்களை கொண்ட இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.